ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இந்த வீடியோவில் வந்து நம்ம நாட்டோட நேஷ்னல் ஃப்ரூட் மாம்பழத்தோட எக்ஸ்போர்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். முக்கணிகளில் ஒன்றான மாம்பழம் நம்ம கண்ட்ரியோட எக்கனாமிக் growth-க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அதை பற்றி தான் நம்ம இங்கே தெரிஞ்சுக்க போகிறோம். உலகத்திலேயே வந்து 45% ஆஃப் மாம்பழம் வந்து இந்தியாவிலேருந்து தான் ப்ரொடியூஸ் பண்ணப்படுது. பட் அதில் ஒன்லி 1% தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ரிமைனிங் 44% இந்தியாவிலேயே கன்சியூம் பண்ணப்படுதா? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. இப்ப கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா 1918ல இருந்து 2006 வரைக்கும் இந்தியாவோட மாம்பழத்துக்கு வந்து யூஎஸ்ல வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஏன் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, பல தேனீக்கள், நம்ம வந்து அதிகமா ஃபெர்டிலைசர் உரங்கள் யூஸ் பண்ணியிருந்தோம். அந்த மாதிரி நிறைய ரீசனுக்காக வந்து இந்தியாவோட மாம்பழத்தை வந்து யூஎஸ்ல வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. ஆஃப்டர் 2007 ஜார்ஜ் புஷ் விசிட்க்கு அப்புறம் இந்த மாம்பழத்தோட ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ரிமூவ் ரிமூவ் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து யூஎஸ்க்கு வந்து மாம்பழ எக்ஸ்போர்ட்டை வந்து பாஸ்ட் டிகேடா பண்ணிட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் வந்து நம்ம ஒன்லி 1% மட்டும் தான் எக்ஸ்போர்ட் பண்றோம். ஏன் என்ன ரீசன்னால நம்ம எக்ஸ்போர்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு? நீங்க பாத்தீங்கன்னா மேங்கோ ப்ரொடியூசர் ஆஃப் த வேர்ல்டு வைட் பாத்தீங்கன்னா இந்தியா வந்து 26 மில்லியன் மெட்ரிக் டன் ப்ரொடியூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் பிளேஸ் சைனா 5 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இங்கேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேஷியோ தெரிஞ்சிடும். நம்ம 45% ஆஃப் மேங்கோ ப்ரொடக்ஷன் வந்து நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம். பிகாஸ் ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கு. செகண்ட் பிளேஸ்க்கும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்குமே நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. 26 எங்க இருக்கு, 5 மில்லியன் மெட்ரிக் டன் எங்க இருக்கு. இந்தோனேசியா 3.6, பாகிஸ்தான் 2.7, மெக்சிகோ 2.4, தாய்லாந்து 2.2, பங்களாதேஷ் 1.5. பட் இந்த ரேஷியோல நீங்க பாக்குறீங்க, இதெல்லாம் வந்து மேங்கோ ப்ரொடியூசர்ஸ் வேர்ல்டு வைட்ல. பட் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்க நம்ம எக்ஸ்போர்ட்டிங் ரேங்க் வந்து 7th பிளேஸ். இங்க 6th ரேங்க் இருக்க தாய்லாந்தோட எக்ஸ்போர்ட்டிங் ரேஸ் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ். 5th பிளேஸ் இருக்க மெக்சிகோவோட எக்ஸ்போர்ட்டிங் ரேட்டிங் வந்து செகண்ட் பிளேஸ். ஏன் நம்ம ப்ரொடியூஸ் பண்றத லார்ஜா இருந்தும் நம்மளால ஏன் அவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ண முடியல? அது ஒரு கொஸ்டின். ரெண்டாவது வந்து நம்ம ஸ்டேட் வைஸ் நம்ம மாம்பழம் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்றோம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து உத்தரப்பிரதேஷ் 5.8 மில்லியன் மெட்ரிக் டன். நெக்ஸ்ட் பிளேஸ் வந்து ஆந்திர பிரதேஷ் 5.2 மில்லியன் மெட்ரிக் டன். அப்புறம் வந்து கர்நாடகா 2 மில்லியன் மெட்ரிக் டன், பீகார் 1.8 மில்லியன் மெட்ரிக் டன், தெலுங்கானா 1.3 மில்லியன் மெட்ரிக் டன், குஜராத் 1.1 மில்லியன் மெட்ரிக் டன், வெஸ்ட் பெங்கால் 1.0 மில்லியன் மெட்ரிக் டன், ஒடிசா 0.9 மில்லியன் மெட்ரிக் டன், தமிழ்நாடு 0.8 மில்லியன் மெட்ரிக் டன், மத்திய பிரதேஷ் 0.6 மில்லியன் மெட்ரிக் டன், மகாராஷ்டிரா 0.5 மில்லியன் மெட்ரிக் டன், அதர் ஸ்டேட் 2.5 மில்லியன் மெட்ரிக் டன். 1000 வெரைட்டி மாம்பழத்தை நம்ம வந்து இந்தியால இருந்து ப்ரொடியூஸ் பண்றோம். பட் நம்ம எக்ஸ்போர்ட்டிங் ரேஷியோ வந்து ஒன்லி 1% தான் இருக்கு. அதுதான் இங்க ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கு. இது வந்து 2015 எக்ஸ்போர்ட்டிங் ரேஷியோ. நம்ம வந்து நியர்லி வந்து 30,000 மெட்ரிக் டன் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். அதுல இருந்து நம்மளுக்கு கிடைச்ச வருமானம் வந்து 56,050 மில்லியன் யூஎஸ்டி டாலர்ஸ். 2020ல இருந்து 21 வரைக்கும் 40 மில்லியன் யூஎஸ்டி டாலர், 21 to 22 45 மில்லியன் யூஎஸ்டி டாலர், 22 to 23 48 மில்லியன் பில்லியன்ஸ் டாலர்ஸ், 23 to 24 47 மில்லியன் டாலர்ஸ், 24 to 25 56 மில்லியன் டாலர்ஸ். நம்ம தான் வேர்ல்ட்லேயே வந்து 45% ஆஃப் மேங்கோ ப்ரொடியூஸ் பண்றோம். ஈவன் நம்ம ஹியூஜ் டொமஸ்டிக் கன்சம்ஷன் பண்றோம்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். அவ்வளோ மாங்காவையும் நம்மளே சாப்பிட போறோமா? கிடையாது. நம்மளோட லாஜிஸ்டிக் காஸ்ட் வந்து ரொம்ப ஹையா இருக்கு. ரெண்டாவது வந்து ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி வந்து அப் டு த மார்க்ல இல்ல. ரெண்டாவது வந்து லாட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த இன்டர்நேஷனல் ட்ரேட்ஸ் அந்த மாதிரி இஷ்யூலாம் இருக்கு. இது மட்டும் தான் நான் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தோன்னா, இது மட்டுமே கிடையாது. நம்ம நிறைய மாம்பழங்களை வந்து வேஸ்ட்டும் பண்றோம். அது நிகர்சனமான உண்மை. ஏன்னா கீழே பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஆர்டிக்கல் ரீட் பண்ணேன் ஏப்ரல் 16th. வி ஆர் லார்ஜஸ்ட் மேங்கோ ப்ரொடியூசர் பட் ஒன்லி 1% மட்டும் தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம். ரிமைனிங் எல்லாமே நம்ம கன்சியூம் பண்றோமா என்ன? மெக்சிகோ பாருங்க 5th பிளேஸ்ல இருக்காங்க ப்ரொடியூஸ் பண்றதுல. பட் அவங்களுக்கு யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்றதை மட்டும் 575 மில்லியன் டாலர்ஸ். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் பட் நம்ம எக்ஸ்போர்ட் பண்றது வெறும் 16 மில்லியன் டாலர்ஸ் இந்த 2024. ஏன் இந்த அளவுக்கு ஹியூஜ் வேரியேஷன் ஆகுது? ஈவன் மெக்சிகோ வந்து யூஎஸ் பக்கத்திலேயே இருக்கு. நிறைய ஃப்ரீ ட்ரேட் பாலிசிஸ் இருக்கு. அவங்களால ஈஸியா ரீச் பண்ண முடியும். எவ்வளோ காரணங்கள் இருக்கலாம். பட் 575 மில்லியன் டாலர்ஸ்க்கும் 60 மில்லியன் டாலர்ஸ்க்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு? நம்ம வந்து நம்மளோட மேங்கோ எக்ஸ்போர்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன் சொல்றேன்னா, முன்ன இருந்த மாதிரி இப்ப கிடையாது. நம்மளோட பேக்கேஜ் குவாலிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. நம்ம பெஸ்டிசைட் கண்ட்ரோல்ஸ், பூச்சிகள் கண்ட்ரோல் பண்றதுலயும் நம்ம ஓரளவுக்கு முன்னேறி இருக்கோம்.
நம்ம அக்ரிகல்ச்சர்ல வந்து நிறைய ஃபர்டிலைசர் உரங்களை யூஸ் பண்ணாம நல்ல விதமான இயற்கை உரங்களை யூஸ் பண்ணணும். அதே மாதிரி வந்து நம்ம கண்ட்ரியோட எக்ஸ்போர்ட் ரேஷியோ வந்து மாம்பழ எக்ஸ்போர்ட் ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்ம கண்ட்ரியோட எக்கனாமிக் growth-ம் நல்லா இருக்கும். நம்மளோட எக்ஸ்போர்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் $13 மில்லியன். கண்டிப்பா தெரியும். நம்ம இந்தியாவை சேர்ந்த நிறைய மக்கள் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல இருக்காங்க. அவங்க மாம்பழத்தை கன்சியூம் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் $27.1 மில்லியன், சவுதி அரேபியா $19.5 மில்லியன், யுனைடெட் கிங்டம் $16.8 மில்லியன், ஜெர்மனி $6.6 மில்லியன், கத்தார், குவைத், ஓமன் என்றால் we are growing market but we cannot able to figure out. நம்மளால ஒரு ஃபிகர் பண்ண முடியாது. ஸோ வேர்ல்டு வைட் எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஒரு பெரிய கேப்பே இருக்கு. நம்ம தான் வேர்ல்டு லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர். பட் நம்மனால வந்து 1.4 மில்லியன் USD அளவுக்கு தான் மேக்ஸிமம் எக்ஸ்போர்ட் பண்ண முடியுது. பட் தாய்லாந்து வந்து 6th லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர். பட் அவங்க தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. $665 மில்லியன் வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க. மெக்சிகோ ப்ரொடியூசிங்ல 5th பிளேஸ், பட் எக்ஸ்போர்ட் பண்றது வந்து $650 மில்லியன். நெதர்லாந்து $358 மில்லியன், பிரேசில் $351 மில்லியன், பெரு $313 மில்லியன், எகிப்த் $158 மில்லியன், பாகிஸ்தான் $119 மில்லியன். ஸோ நம்ம என்னதான் ப்ரொடியூஸ் பண்ணினாலும், நம்ம ப்ரொடியூசிங் ரேஷியோ அதிகமா இருந்தாலும் நம்ம எக்ஸ்போர்ட் ரேஷியோ வந்து மாம்பழத்துல வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. நம்ம கண்ட்ரிலேயே வந்து 44% வந்து கன்சியூம் பண்ண போறது கிடையவே கிடையாது. நம்மளும் ஃப்ரூட் வேஸ்டேஜ் வந்து கம்மி பண்ணணும். நம்ம எக்ஸ்போர்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். நம்ம லாஜிஸ்டிக்ஸ், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் எல்லாமே நல்ல விதங்களை இம்ப்ரூவ் பண்ணணும். நம்ம பேக்கேஜ் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும். இயற்கை உரங்களை ஆதரிக்கணும். இந்த மாதிரி எல்லாம் செஞ்ச போது மட்டும்தான் நம்ம வந்து இம்ப்ரூவ்